ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நேற்று என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு 2 and 3 ஸ்டிச் பார்த்தோம். ஏன்னா நம்ம 1 வந்து நம்ம எஸ்எஸ்சில் போட்டு பண்ணுறதுனால நம்ம கடைசியாக பண்ணலான்னு சொல்லிக்கிறோம். இப்போ வந்து நம்ம 2 and 3 ஸ்டிச் வந்து இப்போ போடலாம். ஆல்ரெடி போட்டனால இப்போ நம்ம 4th ஸ்டிச்சுக்கு போனால் வாங்க. எப்போவுமே நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீடில் மேலே இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீடில் மேலே தான் இருக்குது, நான் 4ல் வச்சுக்கிறேன். இப்போ கிளாத்தை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு தடவை இருக்கும்போது நீங்கள் நீடில் அப்படியே மேலே வச்சுட்டு எடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது சைட்லேயே வந்து நீடில் த்ரெட்டு கட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க, ஆனால் எனக்கு வந்து அது பழக்கமாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து லெஃப்ட் சைடு. அதே மாதிரி நீங்கள் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரைட் சைடு இருக்கும். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், ஃபிஃப்த் ஒன் வந்து இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட். இப்போ வாங்க நம்ம நீடில் திருப்பி மேலே இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஒனுக்கு மாற்றலாம். இப்போ நான் ஃபிஃப்த் ஒனுக்கு மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் எவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்திருக்குன்னு. இது மாதிரி நீங்கள் நெக் பேட்டர்னுக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுறதை பாருங்கள். இது பேர் வந்து ஹெம் ஸ்டிச்சுன்னு போடுவாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் இதை நெக்குக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் முன்னாடியும் பேக்கும் எவ்வளோ நீட்டாக ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்குன்னு. இப்போ திருப்பி நம்ம நீடில் மேலே இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்டிச் நம்பர் 6 பார்த்துருவோம். நம்பர் 6 எப்படி இருக்குன்னா ஒரு கர்வான ஜிக்ஸாக் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க ஸ்டிச் போடலாம். நீங்கள் நார்மலாக ஸ்டிச்செல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகும். இந்த மாதிரி ஸ்டிச்செல்லாம் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் எப்படி ஸ்ட்ரைட்டாக வந்திருக்குன்னு. நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதுக்கு உங்களோட ஸ்டிச்சோட லென்த் வித்துன்னு சொல்லுவாங்கள்ல, இது லைட்டாக ஒரு 2ல் வச்சா ஒரு 1 1/2 வைக்கிறேன். இப்போ அதே மாதிரி இப்போ திருப்பி அதே ஸ்டிச் போடுவோம். இப்போ நீங்களே அவுட்புட்டை பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ஸ்பீடாக தான் பண்ணுறேன், ஆனால் மெதுவாக தான் போகுது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இவ்வளோ நீட்டாக ஒரு விட்டு வர மாதிரி இருக்குது, டாட்டட் ஸ்லைன் மாதிரி. இது ரொம்ப நீட்டாக வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் போர்டில் இருக்கிற மாதிரி நெருக்கமான ஸ்டிச் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க நம்ம நீடில் மேலே ப்ளேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சை போடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸஸ் நோட்லாம் கட் பண்ணிடுங்க, உள்ளே போய் மாட்டாமல் இருக்கும். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் பிளாக் கலர் துணியும் பிங்க் கலர் த்ரெட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஹார்ட் பீட் ரேட் மாதிரி இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது இவ்வளோ பர்ஃபெக்டாக விழுந்துருக்கு. இதை நீங்கள் நெக்குக்கு இல்லை சைட் பேட்டர்னுக்கு அந்த லாக் ஸ்டிச்சாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஸ்டிச் போடுவோம். நம்ம போட போகிற ஸ்டிச் வந்து இப்போ நம்பர் 8. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்பர் 8 எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. உங்களுக்கு இதை விட இன்னும் சின்னதாக வேணும்னா, உங்கள் காட்டுற மாதிரி இன்னும் சின்னதாக வேணும்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான லென்த் அண்ட் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம அடுத்த ஸ்டிச் போகலாம். இப்போ நம்பர் 9 வந்து கொஞ்சம் கர்வ்டான ஜிக்ஸாக். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த நீடில் மூவ் ஆகுறது எவ்வளோ ஸ்மூத்தாக மூவ் ஆகுதுன்னு. நீங்கள் எப்பப்போ மிஷின் யூஸ் பண்ணுறீங்களோ டெய்லி நீங்கள் மிஷின் யூஸ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 8 hours முன்னாடியே ஆயில் ஊற்றிடணும். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் மிஷினோட கண்டிஷன் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த நம்பர் 9 ஸ்டிச் இவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. ஒரு கர்வ் ஜிக்ஸாக் பேட்டர்ன். இந்த ஜிக்ஸாக் இது இவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இது வந்து கொஞ்சம் லைட்டாக பெண்டு, இது நல்லாவே பெண்டு இருக்குது. இது வந்து லைட்டாக கர்வ்டாக இருக்குது. இப்போ வாங்க அடுத்த ஸ்டிச் பார்க்கலாம். நம்பர் 10. நம்பர் 10 வந்து ஏதோ ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஜிக்ஸாக்லேயே முன்னாடி வந்து ஏதோ ஒரு சின்ன டாட் மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இன்னைக்கு 10 ஸ்டிச்சோடு நான் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே வீடியோ வந்து நாங்கள் கொஞ்சம் லென்த்தாக எடுத்துகிட்டு போக நாங்கள் விரும்பலை. அதனால் நாங்கள் அடுத்த வீடியோவில் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளாகிய மக்கள்லாம் என்ன பண்ணால் லென்த்தான வீடியோஸ்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. ஷார்ட்டாக இருக்கிற வீடியோ தான் ஃபாஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணி பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.